மகாராஷ்டிராவின் புனேவில் ஜிபிஎஸ் நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 100ஐ கடந்துள்ள நிலையில் நோயின் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புனே பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஜிபிஎஸ் நோயின் அறிகுறிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஜிபிஎஸ் எனப்படும் கெய்லன் பாரே சிண்ட்ரோம் நோயின் தாக்கம் மக்களை அச்சுறுத்தியுள்ளது. இதுவரை 101 பேர் ஜிபிஎஸ் நோய் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இவர்களில் 68 பேர் ஆண்கள், 33 பெண்கள் என்று மகாராஷ்டிரா மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் 16 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கெய்லன் பாரே சிண்ட்ரோம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நரம்பை தாக்கும் வியாதி. இது என்னன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு சின்ன சின்ன நரம்புகள்லையோ இல்லை பெரிய நரம்புகள்லையோ ஃபஸ்ட்டு கால்லேருந்து ஆரம்பிக்குங்க. ஃபஸ்ட்டு காலில் அஃபெக்ட் ஆகிட்டு என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னன்னாக்கா மேலே பரவும். அப்படி பரவும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கால் செயலிழந்து போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை செயலிழந்து போகலாம். சப்சிக்வெண்ட்டாக பேச்சோ இல்லை முழுங்கிறது இல்லை கண் பார்வை டபுளாக தெரியிற மாதிரி கண் மூடுறதுல கஷ்டம், அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளாக கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து போகுங்க. கடைசியாக என்ன ஆகுன்னாக்கா இந்த லங்கில் அந்த டயஃப்ராக்மேட்டிக் பேரலிசிஸ் வர்ற மாதிரி மூச்சு விடுறது சிரமம் உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சில பேருக்கு இந்த கை கால் வீக்னஸ் டெவலப் ஆகலாம். அட் த சேம் டைம் சில பேருக்கு நரம்பு கை கால் மறுத்து போகிற மாதிரியோ எரிச்சலோ இந்த மாதிரியும் ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்லோவாக வித்தின் 1 நாள் 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா டப்புன்னு கை கால் எல்லாமே பேரலைசிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக ஃபஸ்ட்டு காலில் ஆரம்பிக்கலாம், அப்புறம் மெதுவாக ஒரு 4-5 நாள் கழிச்சு கையில் ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் அப்புறம் பேசுறது முழுங்கிறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஜிபிஎஸ் நோய் என்பது நரம்பு மண்டலங்களில் ஏற்படும் பாதிப்பு காரணமாக உருவாவதாகவும் இந்த நோயின் தாக்கம் குறித்து தெரியவர சில நாட்களோ சில வாரங்களோ கூட ஆகலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இது ஒரு தொற்று நோய் அல்ல, ஆனால் ஒரு ஆட்டோ இம்யூன் நோயாகும் என்று கூறப்படுகிறது. இது அரிய வகை நோய் என்றாலும் புனேவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஜிபிஎஸ் நோய் அறிகுறிகளாக தசைகளை பலவீனமாக்கி பக்கவாதம் ஏற்படுத்துவதற்கும் வழிவகுக்கிறது. ஜிபிஎஸ் நோய் அனைத்து வயதுடையோரையும் பாதிக்கும் என்ற போதிலும் குறிப்பாக ஆண்கள் மற்றும் வயது வந்தோரே இதனால் அதிகம் பாதிப்படைவது தெரிய வந்துள்ளது. இந்த நோயின் தாக்கம் ஏற்படுவதற்கான காரணம் குறித்து முழுமையாக கண்டறியப்படாவிட்டாலும் பெரும்பாலானோர் வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகள் காரணமாகவே ஜிபிஎஸ் ஆல் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஜிபிஎஸ் நோய்க்கு ஊசி மற்றும் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் மூலமாக சிகிச்சை அளிக்கலாம் என்றும் இரத்தத்தை சுத்திகரித்து மீண்டும் செலுத்தும் போது முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதில் 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஒன்று பார்த்தோம்னாக்கா ஐவி இம்யூனோகுளோபுலின்ஸ்னு சொல்லுவோம். இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 5 நாளைக்கு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் தொடர்ந்து கொடுப்போம். அதே மாதிரி பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம், பிளாஸ்மா ஃபேரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்மா ஃபேரசிஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டை எடுத்து நம்ம டயாலிசிஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி மெஷினில் டயாலிசிஸ் பண்ணி அதை சுத்திகரித்து அதை மறுபடியும் உடம்புக்கே திருப்பி செலுத்துவோம். அது என்னன்னாக்கா இந்த இம்யூனிட்டி பாதிக்கப்படுறதுனால அந்த என்ன பண்ணுறது இன்ஃபெக்ஷன் அந்த இம்யூன் ட்ரிகர் பண்ணி இந்த நர்வ் செல்ஸை பாதிக்குங்க. அந்த இம்யூனிட்டி இந்த ட்ரிகர் பண்ணுறதை நம்ம டயாலிசிஸ் மூலமாக இந்த பிளாஸ்மா ஃபேரசிஸ் பண்ணும்போது அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடிநீரை சூடுபடுத்தி பருக வேண்டும், சுகாதாரமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஜிபிஎஸ் நோய் தாக்கமுள்ள பகுதிகளில் உள்ளாட்சி நிர்வாகங்களின் சார்பில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய சிறப்பு மருத்துவ குழுவை மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை அமைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.